எனப்படும் இடத்தில் உள்ள ஒரு சிலையை மட்டுமே தான் அவர் கூறியுள்ளார். இப்பொழுது சோழ நாட்டில் களப்பள்ளியில் பார்க்கும் பொழுது 65 சிலைகளை என்னால் காண முடிந்தது. மயிலை சீனிவாச வெங்கடசாமி அவருடைய நூலில் ஒட்டுமொத்தமாக சோழ நாட்டில் 9 சிலைகள் இருப்பதாகவே குறிப்பிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட சிலைகள் இந்த 70 வருடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டவையாகும். இந்த சிலைகள் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவையாகும். களப்பகுதியான கட்டுரை எல்லையான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குத்தாலம், குறும்பூர், புத்தமங்கலம், பூம்புகார், புஷ்பவனம், பெருஞ்சேரி ஆகிய இடங்களில் புத்தர் சிலைகள் உள்ளன. நாகப்பட்டினத்தை சேர்ந்தவை என்ற குறிப்புடன் அமெரிக்காவில் உள்ள நார்டன் சைமன் அருங்காட்சியகத்தில் ஒரு புத்தர் சிலையும் சிகாகோ கலை நிறுவனத்தில் ஒரு புத்தர் சிலையும் உள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டம் பெருஞ்சேரியில் உள்ள புத்தர் சிலை பற்றி மயிலை சீனி வெங்கடசாமி, சி மீனாட்சி, டி என் வாசுதேவராவ் உள்ளிட்ட பல அறிஞர்கள் விவாதித்துள்ளனர். இந்த சிலையை பற்றி தமிழக அரசு வெளியிட்டுள்ள தமிழ்நாட்டு வரலாறு சோழ பெருவேந்தர் காலம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புஷ்பவனத்தில் உள்ள புத்தர் சிலையை பற்றி தே கோபாலன் குறிப்பிட்டுள்ளார். என்னுடைய கள ஆய்வின் பொழுது குத்தாலம், குறும்பூர், புத்தமங்கலம் ஆகிய இடங்களில் புத்தர் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுதான் இந்த கட்டுரையாளனின் பங்களிப்பு என்பதாகும். இம்மாவட்டத்தில் காணப்பட்ட மற்றும் காணப்படுகின்ற புத்தர் சிலையை பற்றி அகரவரிசையில் இக்கட்டுரையில் ஆராயப்படுகிறது. குத்தாலம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் குத்தாலம் அருகே உள்ள ராஜகோபாலபுரம் என்னும் இடத்தில் ஒரு புத்தர் சிலையை களப்பணியின் பொழுது காண முடிந்தது. அமர்ந்த நிலையில் தியான கோலத்தில் உள்ள இந்த சிலையின் உயரம் பீடத்துடன் 81 சென்டிமீட்டர் ஆகும். சிலையின் பின்புறம் திருவாட்சி போன்ற அமைப்பு உள்ளது. பொதுவாக சோழ நாட்டில் காணப்படும் புத்தர் சிலைகளில் நீண்டு வளர்ந்த காதுகள், தீச்சுடர் ஆகிய அமைப்புகள் உள்ளன. அந்த அமைப்பு இச்சிலையில் உள்ளது. சோழ நாட்டு புத்தர் சிலையில் காணப்படுகின்ற ஒரு பொலிவு இச்சிலையில் சற்று குறைவாக உள்ளது. அண்மையில் களப்பணி சென்ற பொழுது முன்பு இருந்த இடத்திற்கு அருகே பிரிதொரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததை காண முடிந்தது. உள்ளூரில் விசாரித்ததில் களவு முயற்சியின் காரணமாக அச்சிலையை காப்பாற்றுவதற்காக இவ்வாறு இடம் மாறி வைத்துள்ளதாக கூறினர். குறும்பூர் இச்சிலையும் களப்பணியின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாகும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பூந்தோட்டம் காரைக்கால் சாலையில் கணபதிபுரம் அருகே குறும்பூர் என்னும் இடத்தில் இச்சிலையை காண முடிந்தது. இதன் உயரம் 112 சென்டிமீட்டர் ஆகும். இந்த சிலை மேலாடையுடன் மிகவும் அழகாக உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட புத்தர் சிலைகளில் இது மிக மிக அழகு. தாய்லாந்து பௌத்தர்கள் இந்த சிலையை வழிபட்டு செல்வதாகவும் விழா நாட்களில் இச்சிலைக்கு பொங்கல் வைத்து பூசை செய்வதாகவும் களப்பணியின் பொழுது கூறினர். அண்மையில் 1999 ஜனவரி மாதம் நான் இந்த சிலையை பார்த்து வந்தேன். டிசம்பர் 1999 இந்த சிலை திருட்டு போனதாக செய்தித்தாள்களில் படித்தேன். இப்பொழுது அந்த சிலை அங்கு இல்லை. நாகப்பட்டினத்தில் அசோகர் கட்டிய பதரத்திட்ட விகாரம் எனப்படும் புத்த விகாரம் இருந்ததாக கூறுவர். பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் புத்த விகாரங்கள் இங்கு இருந்துள்ளன. கிபி 1856 தொடங்கி முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் காலத்தைச் சேர்ந்த புத்த விகாரங்கள் இருந்த இடத்திலிருந்து 350 புத்த செப்பு திருமேனிகள் கிடைத்துள்ளன. இவற்றில் சில முற்கால சோழர் காலத்தையும் பல பிற்கால சோழர் காலத்தையும் சேர்ந்தவையாகும். இத்திருமேனிகள் இந்தியா மற்றும் வெளிநாட்டு அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கட்டுரையாளரால் அத்தகைய புத்த செப்பு திருமேனிகளின் 100 புகைப்படங்கள் பெறப்பட்டுள்ளன. சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வரும் களப்பணியின் பொழுது நாகப்பட்டினம் நகரில் எவ்வித புத்தர் சிலைகளையும் காண முடியவில்லை. ஆங்காங்கு களப்பணி சென்ற பொழுது இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் உறுதியாக எந்த ஒரு சிலையும் இந்த 15 ஆண்டுகளில் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாகப்பட்டினத்தை சார்ந்த புத்தர் சிலைகள் என்ற குறிப்புடன் அமெரிக்காவில் 2 அருங்காட்சியகங்களில் அமர்ந்த நிலையில் தியான கோலத்தில் புத்தர் சிலைகள் உள்ளன. ஒன்று சிகாகோ கலை நிறுவனத்திலும் மற்றொன்று நார்டன் சைமன் அருங்காட்சியகத்திலும் உள்ளன. அதாவது ஆர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிகாகோ, மற்றொன்று நார்டன் சைமன் மியூசியம். நான்காவதாக புத்தமங்கலத்தில் களப்பணியின் பொழுது என்னால் ஒரு சிலையை காண முடிந்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டத்தில் இவ்வூர் உள்ளது. அமர்ந்த நிலையில் தியான கோலத்தில் இந்த சிலையின் உயரம் 127 சென்டிமீட்டர் ஆகும். கோடை காலத்தில் தாய்லாந்தை சேர்ந்த பௌத்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு போவதாக களப்பணியின் போது தெரிவித்தனர். கிபி 2000 இந்த புத்தர் சிலைக்கு அவர்களால் அங்கு ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டுள்ளது.
புத்தமங்கலம் என்ற பெயரில் களப்பணியின் பொழுது வேறு 2 இடங்களை காண முடிந்தது. கும்பகோணம் காரைக்கால் சாலையில் கிள்ளியூர் அருகில் ஒரு புத்தமங்கலம் உள்ளது. இதை தவிர கும்பகோணம் சீர்காழி சாலையில் புத்தமங்கலம் என்ற பெயரில் ஒரு சிற்றூர் உள்ளது. அடுத்தபடியாக புஷ்பவனம். வேதாரண்ய பகுதியில் இடும்பாவனம் மற்றும் புஷ்பவனம் ஆகிய இடங்களில் கிபி 9-10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தர் சிலை உள்ளதாக தே. கோபாலன் கூறுகிறார். இவற்றில் இடும்பாவனம் திருவாரூர் மாவட்டத்திலும் புஷ்பவனம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த புஷ்பவனத்தில் புத்தர் சிலையை களப்பணியின் பொழுது காண முடிந்தது. பெரிய ஆலமரத்தின் கீழ் உள்ள இந்த சிலை வழக்கமாக சோழ நாட்டில் உள்ள புத்தர் சிலையை போல் அமைந்துள்ளது. இதன் உயரம் 145 சென்டிமீட்டர் ஆகும். பரந்த மார்புடன் கம்பீரமாக இச்சிலை காணப்படுகிறது. இந்த புத்தரை நாட்டுப்பட்டை செட்டியார் என்றும் அழைக்கின்றனர். முடி வெட்டி நேர்த்திக்கடன் செய்வதோடு விழா நாட்களில் அன்னதானம் செய்வதாகவும் தீபம் ஏற்றுவதாகவும் ஒவ்வொரு புத்த வைகாசி பூர்ணிமையின் போதும் தமிழர் திருநாளின் போதும் பொங்கல் வைத்து படைப்பதாகவும் களப்பணியின் போது உள்ளூரில் தெரிவித்தனர். இந்த புத்தர் சிலைக்கு திருநீறு பூசியும் வழிபடுகின்றார்கள். பூம்புகார். பூம்புகாரில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் மகிந்தர் இலங்கை சென்று பௌத்த சமயத்தை பரப்புவதற்கு முன்பாக இங்கு 7 பௌத்த விகாரங்களை கட்டினார் என்பார். சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களில் கூறப்படுகின்ற இந்திர விகாரங்கள் இவரால் கட்டப்பட்டவையாகும். அவற்றை இந்திரன் கட்டியதாக அக்காப்பியங்களில் கூறுவார். இப்பகுதியில் 1910 நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் பொழுது சதுர அறைகள் கொண்ட 60 அடிக்கு மேல் உள்ள நீண்ட விகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்பொழுது 1996 பூம்புகாரில் இருந்த 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்னமேடு என்னும் கிராமத்தின் அருகே கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட புத்தர் சிலை ஒன்று கிடைத்துள்ளதாக தமிழக தொல்லியல் துறை கூறுகிறது. இதன் உயரம் 57 சென்டிமீட்டர் ஆகும். 2 கரங்களுடன் நின்ற கோலத்தில் இச்சிலை உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிலைகள் இது ஒன்றுதான் நின்ற கோலத்தில் உள்ளது. மற்ற அனைத்தும் அமர்ந்த கோலத்தில் உள்ளவையாகும். புத்தருடைய உடலை இவ்வாடை கழுத்துக்கு கீழிருந்து கணுக்கால் வரை அழகு செய்கிறது. சிலையின் புன்புறம் ஆடை மெல்லிதாக காட்டப்பட்டுள்ளது. இந்த சிலை பூம்புகார் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை ஆழ்கடல் தொல்லியல் அகழ்வைப்பகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை களப்பணியின் பொழுது காண முடிந்தது. அடுத்தது பெருஞ்சேரி. பெருஞ்சேரி மயிலாடுதுறை வட்டத்தில் உள்ளது. அங்கு ஒரு புத்தர் சிலை உள்ளதாக மயிலை சீனி வெங்கடசாமியும் மீனாட்சியும் குறிப்பிட்டுள்ளனர். டி.என். வாசுதேவராவும் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள நூலிலும் இக்குறிப்பு உள்ளது. முதலாக களப்பணி சென்ற பொழுது 1998 இந்த சிலை பராமரிப்பு இன்றி இருந்தது. அருகில் சென்று புகைப்படம் கூட எடுக்க இயலாத நிலையில் அச்சிலை இருந்தது. பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட மண்டபம் போன்ற அமைப்பில் இந்த சிலை வைக்கப்பட்டுள்ளது. சோழ நாட்டில் காணப்படுகின்ற புத்தர் சிலைக்குரிய அனைத்து குறுகளும் இவை உள்ளன. இந்த புத்தரை ரிஷி என்று அழைக்கின்றனர். அந்த மண்டபம் உள்ள அதை ரிஷி கோயில் என்று கூறுகின்றனர். இந்த சிலையின் பீடத்தில் உள்ள எழுத்துக்கள் அழிந்து போய் உள்ளதாக மயிலை சீனி வெங்கடசாமி கூறுகிறார். அதை நேரில் காணவும் முடிந்தது. மயிலாடுதுறை எனப்படும் மயூரப்பட்டினத்தில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் இருந்த விகாரத்தின் எச்சமாக இதனை கூறலாம். அண்மையில் களப்பணி சென்ற பொழுது இச்சிலை நன்கு பராமரிக்கப்பட்டு வருவதை காண முடிந்தது. அவ்வப்பொழுது விளக்கேற்றி வருவதாக களப்பணியின் பொழுது தெரிவித்தனர். இந்த புத்தர் சிலைக்கு திருநீறு குங்குமம் பூசி வழிபடுகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காணப்படும் புத்தர் சிலைகளில் இதுவே பெரியது. இக்கட்டுரையின் முடிவுரையாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற செய்திகளை தொகுத்து வழங்குகிறேன். குத்தாலத்தில் முன்பு சாலையோரத்தில் இருந்த புத்தர் சிலை களவு முயற்சியின் காரணமாக பிரிதொரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. புஷ்பவனத்தில் அதே இடத்தில் புத்தர் சிலை இன்னும் இருப்பதோடு தொடர்ந்து வழிபாடும் நடத்தப்படுகிறது.